ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 மாதம் கழித்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பருப்பு சாதமும் கீரை சாதமும் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல கீரை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கீரை சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கட்டு அரைக்கீரை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் பெரிய சைஸ் கீரையோட தண்டு எதுவும் வராமல் பார்த்துக்கணும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். கீரை வேகிறதுக்கு சேர்க்குற தண்ணியோட அளவு கம்மியாக வச்சுக்கணும். தண்ணி அதிகமாகிட்டோன்னா நம்ம கீரை வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியோட அளவு கம்மியாக வச்சுக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி புரட்டி விட்டு வேக வச்சுக்கணும். இப்போது கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி கீரை நல்லா வெந்தாச்சு. கீரையோட பெரிய சைஸ் தண்டு இதில் சேர்த்துருந்தோன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்கும். அதே மாதிரி நல்லாவும் அரைப்படாது. குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது அது வாயில் மாட்டும், பிடிக்காது அவங்களுக்கு. அதனால தான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சாதான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி கடுகோட சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது சேர்த்துக்கலாம். அதை விட சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது வெறும் கடுகு மட்டும் தாளித்தா போதும். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பு சாதத்துக்கு நான் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அலசி சுத்தம் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் 1 பல் பூண்டு, 1 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 பிஞ்ச் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா நல்ல வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை மூடி வச்சு வெயிட் சேர்த்து சிம்மில் 4 விசிலுக்கு இதை வேக வச்சிடலாம். இப்போது 4 விசிலுக்கு அப்புறம் பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதை நல்லா கரண்டி வச்சு மசிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து உள்ளே சேர்த்துடலாம். இதில் சேர்த்துருக்கிற சீரகத்தூள், சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் பருப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது சாதம் நல்ல குழைவாக வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். இதில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற கீரையோ இல்லை பருப்போ சேர்த்து நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டிடணும். இது கூடவே வேக வச்ச காய்கறிகளையும் நம்ம ஊட்டலாம். இந்த பருப்பு சாதத்தையும் கீரை சாதத்தையும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.